நாம இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு இங்க இருக்க வேலை வாய்ப்பு மற்றும் சுய தொழில் செய்யணும் விருப்பப்படுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கிருந்து தான் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருக்க ஒரு 5 சிறப்பான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உலகளந்த பெருமாள் கோயில். இந்த கோயிலை சுத்தி தாங்க இந்த சிட்டியே, திருக்கோயிலூருங்கிற சிட்டியே இந்த கோயிலை சுத்தி தான். இது நிறைய பேர் மக்களுடைய வாழ்க்கை ஆதாரமாகவும் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா 2வது சிவன் கோயிலை போய் பார்க்கலாம். 2வது நம்ம இப்போ எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்துக்கிறோம். எந்த ஊர்லேயுமே சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் பக்கத்தில் இருக்காதுங்க. ஆனால் இங்கே அது ஒரு தனி சிறப்பாகவே இருக்குது. சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இங்கே பக்கத்தில் இருக்கிறத பார்த்தாலே இங்கே முன்னோர்கள் எப்படி ஒற்றுமையாக வாழ்ந்து இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நல்லா டீட்டெயிலாக நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் சாமி படம் பார்த்துருப்பீங்க. அதில் விவேக் ஒரு காமெடி சீன் வந்திருக்கும். யானைக்கு ராமத்தை போடுறதா இல்லை பட்டையை போடுறதான்னு சொல்லி ஒரு காமெடி சீன் வந்திருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டீட்டெயிலாக புரியும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகலாம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் குன்று. இந்த நாட்டை ஆண்டுன ஒரு பேர் வந்து பாரி. அந்த பாரி வந்து மூவேந்தர்களோட சூழ்ச்சியினால் கொல்லப்படுறாரு. ஆனால் அவர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே என் பொண்ணுக்கெல்லாம் எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என் பொண்ணுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சத்தியத்தை வாங்கிட்டு தான் சாவுறாரு. இவர் அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கவை சங்கவை, அவங்க பேர் தான் அங்கவை சங்கவை, அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நண்பனை வந்து இறந்தது தாங்க முடியாம வடக்குல இருந்து உண்ணா நோம்பு இருந்து இங்க தான் உயிரை வந்து மாய்ச்சிக்கிறாரு. இது யூபிஎஸ்சி ஃப்ரீமினஸ் கொஸ்டின்ல கூட கேட்டிருக்காங்க, வடக்கிருத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி. பாருங்க, நம்ம கபிலர் குன்றை பத்தி யூபிஎஸ்சி எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு பெருமை. இதை பற்றி நம்ம ஊரை சுற்றி இருக்கிறவங்க தெரியாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்த பார்க்க போகிறோன்னா தென்பெண்ணையாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது. தென்பெண்ணையார், அதாவது வெண்ணெய் பெருகும் பெண்ணெய் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி பழமையானதோ நிறைய நாகரிக வரலாற்று சுவடுகளும் புதைந்து இருக்கு. 4வது நான் சொல்ல போறது வந்து லைப்ரரி. இது வரைக்கும் 4 விஷயம் பார்த்தீங்கன்னா அது வரலாற்று சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் சொன்ன 4ம் வரலாற்று சம்மந்தப்பட்டது. இப்போ நான் லாஸ்ட்டாக சொல்ல போகிறது பாரதியார் தெரு, அதாவது தேவி தேட்டர் பக்கத்தில் வந்து நீங்கள் லைப்ரரி எங்கே இருக்குன்னு சொன்னால் எல்லாருமே சொல்லுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா நல்ல காற்றோட்டமான இடமும் இருக்குது, தண்ணீர் வசதியும் இருக்குது, பாத்ரூம் வசதியோடு சேர்ந்தும் இருக்குது. 10th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, டிஎன்பிசி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பேங்க்ல பேங்க் பிசிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ், அதாவது ஆதார் கார்டு மூலமா பணம் எடுத்து தரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரலாம். அதனால கஸ்டமர் உங்களை வீடு தேடி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்க கடை இருக்க இடத்துக்கே வருவாங்க. இது மூலமா நீங்கள் பேன் கார்டும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஐடி வேணுன்னா நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நம்மள்கிட்டே கேளுங்க, நாங்கள் பண்ணித்தரோம். ஜெராக்ஸும் உங்கள்கிட்டே போட்டுவாங்க, ஃபோட்டோ வேணுனாலும் உங்கள்கிட்டே எடுத்துக்குவாங்க. இது போல் பேங்க் பிசியாக இருக்கிறப்ப கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே எந்த ஒரு குற்ற பின்னணியும் இருக்கக்கூடாது, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா முக்கியம். 3வது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் அந்த ஸ்டேட் பேங்க் பிசி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நீங்கள் எந்த ஊரில் அந்த கடையை ஸ்டார்ட் நீங்கள் எந்த ஊரில் வைக்க போகிறீங்களோ அந்த ஊரில் பேங்க் பிசி, அந்த ஸ்டேட் பேங்க் பிசி வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கலெக்ஷன் ஏஜென்ட், அதாவது கிராம சக்திலையும் 5 ஸ்டார்லையும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு, அப்புறம் ரூரல் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை செய்யறதுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. இங்கே நேரில் போய் அணுகலாம். பேரூராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்தில் கிராம சக்தி இருக்குது. 5 ஸ்டார் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குது. இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு பைக் இருந்தே ஆகணும். பைக் இல்லைனா இந்த வேலையை உங்களால் செய்யவே முடியாது. இதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நீங்கள் போய்ட்டு அவங்க நேரில் அணுகலாம். அது போல் வேக்கண்ட் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னார். நீங்கள் உங்கள் சேனலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லியிருக்கேன். தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு. அதாவது நீங்கள் டீ கடை வச்சுருக்கலாம், இல்லை மளிகை கடை வச்சுருக்கலாம், வேறு எதனா ஒரு ஒர்க் செஞ்சுருக்கலாம், காலேஜ் கூட படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற மாதிரி, ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க். அது என்னென்னா ரீசார்ஜ், அப்புறம் சிம்மை சேல்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் எப்படி ரீட்டைலர் ஐடி வாங்கணும்னா உங்கள்கிட்ட கடை சீல் இருக்கணும். ஓகேங்களா, இது எங்கே செஞ்சு தராங்கன்னா 5 ரோட்லேயே திருக்கோளூர்லேயே செஞ்சு தராங்க. நெக்ஸ்ட்டு காமனான ப்ரூஃப் தான், ஃபோட்டோ, ஆதார் கார்டு, அது போல் தான் கேட்பாங்க. இதில் எப்படி நீங்கள் இன்கம் எடுக்க முடியும், முதல்ல 10 ரூபா 20 ரூபா கார்டு வச்சு 1000 ரூபா போனால் தான் 30 ரூபா 40 ரூபா கமிஷன் கிடைக்கும். இப்போல்லாம் அப்படி இல்லை. 1 மாத பேக்கு, 2 மாத பேக்கு, 3 மாதம் 1000 ரூபா ரீசார்ஜ் எல்லாம் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக வில்லேஜ்லேயே பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் சிம்முக்கு அப்பப்போ நீங்கள் சேல்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கமிஷனும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆஃபர், ஜியோவிலலாம் பயங்கரமான ஆஃபர் கொடுக்குறாங்க.
நாளைக்கு ரீசார்ஜ் முடிய போகுதுன்னா இன்னைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு 100 ரூபா உங்கள் வேலெட்டில் ஒரு பயங்கரமான ஒரு அமௌண்ட் ஏறுது. நீங்கள் இது இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா ஜியோ ஆஃபீஸ், அதாவது திருக்கோளூரில் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரன்ஸில் ஆரியபவன் ஹோட்டல் பக்கத்தில் ஜியோ ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே ரீட்டைலர் ஐடி வேணும், இது போல் எங்கள் ஊரில் நான் எடுத்து செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க என்னென்ன தேவை என்னென்ன தேவைன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைலர் ஐடி கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதே போல் தான் வோடாஃபோன் ஆஃபீஸ்லையும். வோடாஃபோன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் இருக்குது. ஏர்டெல் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணி மெடிக்கல் தெரு, அதாவது கள்ளக்குறிச்சி போகிற ரோட்டில் இருக்குது. 5 மணி ரோட்லேருந்து நேராக போகிற ரோட்டில் ஏர்டெல் ஆஃபீஸ் இருக்குது. அங்கங்கே அவங்க சில ப்ரூஃப் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். உங்கள் ஊரில் எந்த சிம்மு கிடைக்கும், அதாவது உங்கள் ஊரில் எந்த சிம்மு டவர் கிடைக்குமோ அந்த சிம்முக்கு ரீட்டைலர் ஐடி வாங்கி நீங்கள் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்குது, நல்லா ஏர்ன் பண்ணலாம். காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் இந்த வேலையை எடுத்து செஞ்சு பாருங்கள். நீங்கள் மாதம் நீங்கள் வீட்டிலேருந்து காசு கேட்க தேவையில்ல, மாதம் நீங்கள் வீட்டுக்கே நீங்கள் காசு போட்டு விடலாம். ஏன்னா இந்த இது சின்னதாக நீங்கள் நினைக்க தேவையில்ல, இதில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணாலே போதும், இதில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு அப்போவே சனி ஞாயிறு ஆனால் எங்கெங்கே எதனா வில்லேஜில் போயிட்டு கேம்ப் மாதிரி போட்டு அங்கேயே சிம்மு சேல்ஸ் பண்ணிட்டு அன்றைக்கி ஒரு நாளைக்கு 2000 ரூபா 3000 சம்பாதிச்சிட்டு வரும். இது என்ன சிம்மு விற்று இவ்வளோ லாபம் கிடைக்குமானா நீங்கள் சிம்மு விற்கிறவங்கள்ட்ட போய் கன்ஃபார்ம் கேட்டு பாருங்கள், அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. சிம்மை சேல்ஸ் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு சன்னதி தெருவில் ஜெனி ஷூ மார்ட் அப்படிங்கிற இடத்துல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நம்பர் நான் கீழே தரேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் சன்னதி தெருவில் ஜெராக்ஸ், அதாவது 10th 12th படித்த பெண்கள் மட்டும் வேலைக்கு தேவை. A1 ஜெராக்ஸ் அப்படிங்கிற ஒரு சென்டரில் பெண்கள் வேலைக்கு தேவை. அதாவது கள்ளக்குறிச்சி, அதாவது திருக்கோயிலூர் டு கள்ளக்குறிச்சி போகிற ரோட்டில் சில்ட்ரு ஆஃபீஸ் பக்கத்தில் டைலர்கள் வேலைக்கு ஆட்கள் தேவை. ஓகேங்களா? 5 மணி ரோட்டில் சரவணா மொபைல்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் வேலைக்கு ஆட்கள் தேவை. அவங்க நம்பரே நான் கீழே தரேன், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே 5 மணி ரோட்டில் நவநீதம் துணி கடையிலையும் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அங்கே இன்னொரு வேக்கண்டும் இருக்குது. பிகாம் படித்தவங்க, அப்புறம் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்களும் நவநீதம் துணி கடையிலே அக்கௌண்ட் செக்ஷன் வேலைக்கும் ஆள் எடுக்கிறாங்க. மேலும் ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனில் சந்திக்கலாம். நான் உங்கள் சுயதொழில் நண்பன், என் பெயர் மகேஷ். ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.